குராரி டேட்ஸ் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 1ல பார்த்த மாதிரி அந்த வீட்ல இருந்து சில டைரிஸ் கிடைச்சது. முதல்ல போலீஸ் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா ஒவ்வொரு பேஜும் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸோட டைரக்ஷனே மாறிடுச்சு. அந்த டைரியில வீட்ல யார் என்ன செய்யணும், என்ன நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. அது ஒரு 2 நாள் எழுதின டைரி இல்ல, பல வருஷங்களா எழுதப்பட்ட நோட்ஸ். இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வந்தது. அந்த குடும்பத்துல லலித்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அப்பா என்கிட்ட பேசுறாரு, என்ன செய்யணும்னு சொல்றாருன்னு அவர் நம்ப ஆரம்பிச்சாருன்னு போலீஸ் விசாரணையில் பதிவு செய்யப்பட்டது. அந்த டைரியில இருந்த நிறைய என்ட்ரிஸையும் அந்த நம்பிக்கையோட தொடர்புல இருந்தது. போலீஸ் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், சிசிடிவி ஃபுட்டேஜ், போன் ரெக்கார்ட்ஸ், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா செக் பண்ணாங்க. வீட்டுக்குள்ள யாராவது வெளியே இருந்து வந்தாங்களா, எவிடன்ஸ் கிடைக்கல. போர்ஸ் என்ட்ரி இல்ல, சண்டை நடந்ததுக்கான பெரிய அடையாளமும் இல்ல, வீட்டுல இருந்த வேல்யூபிள்ஸ் காணாம போகல. அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்டும் இந்த கேஸை ஸ்டடி பண்ணாங்க. அவங்களோட கருத்துப்படி இந்த குடும்பத்துல ஒரே மாதிரியான நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பரவி அதை குடும்பமே சேர்ந்து உண்மையா நம்ப ஆரம்பிச்சிருக்கலாம். இதை சில எக்ஸ்பர்ட்ஸ் ஷேர்டு சைக்காசிஸ் அல்லது போலியா ஃபேமிலின்னு சொல்லப்படும் ஒரு சைக்காலஜி பினாமினன் ரிலேட் பண்ணாங்க. இது தியரியில இந்த கேஸை ஆய்வு செய்த சில மனநல நிபுணர்கள் முன்வைத்த விளக்கம். இறுதியாக டெல்லி போலீஸ் வெளியிட்ட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல வெளியே இருந்து யாரும் வந்து இந்த சம்பவத்தை நடந்ததுக்கான ஆதாரம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இந்த கேஸ் அவர்கள் மர்டரா இல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள உருவான நம்பிக்கைகள் மற்றும் அதோட தொடர்பான செயல்களின் விளைவாக நடந்த சம்பவம்னு முடிவு செய்தாங்க. ஆனா இன்னைக்கும் இந்த கேஸ் உலகம் முழுக்க பேசப்படுறதுக்கு காரணம், வெளியே இருந்து பார்த்தா அந்த ஃபேமிலி ரொம்ப சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தது, நல்ல பிசினஸ், நல்ல நெய்பர்ஸ், எந்த சஸ்பிஷியஸ் பிஹேவியரும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இவ்வளவு பெரிய ட்ராஜடி, அந்த கேள்விதான் இன்னைக்கும் நிறைய பேரை யோசிக்க வைக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ரெலிகா பேஜை ஃபாலோ பண்ணிக்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.